ஐயா சரணம். அன்பு குடிமக்களே, கலியை முடிப்பதற்காக கடலிலே உதித்து வந்த வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருள் கலியரசன் செய்த சோதனைகளையெல்லாம் வென்று தமது அவதார காரண காரியங்களை யாவும் பூரணமாக்கினார். அந்த அளப்பரிய சம்பவங்களை எல்லாம் எல்லாரும் எளிதாக புரியும் வகையில் இசையோடு கலந்து நம்முடைய அருள்கான வித்தகர் பிரபாகர் அவர்களின் இனிய குரல் மூலம் கேட்டு அன்று நிகழ்ந்த அந்த சம்பவங்களை இன்று நாம் கண்ணெதிரே நிகழ்ந்தது போல் நெகிழ்ந்து மனமுருகி ஐயாவால் பக்தி பரவசத்தில் உரைகின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இதனை நாம் நுட்பமாக கேட்டு உள்வாங்கினோமே ஆனால் அன்று ஐயா கலியனை வென்றது போல் இன்று நாமெல்லாம் கலியை வென்று தர்மயுக தாரணியில் வாழ்வோம். திண்ணமாய் தன்னந்தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். எண்ணமே தொன்றுமில்லை, எளிமையும் இல்லை கண்டீர். வைகுண்டா சரணம். தர்மயுகமாக்கி தாரணியை ஆள்வதற்கு கர்மக்கலில் கடவுளார் வந்த கதை. இதை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு உமை பூசித்து நின்ற பூரணத்தை அருள்வோனே. உமை பூசித்து நின்ற பூரணத்தை அருள்வோனே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். ஆழ்கடலில் துயில்வோனே, ஆழ்மனத்து அதிபதியே, பாழ்கலியை முடித்திடவே பார்க்கடலில் உதித்தவனே, ஒப்பில்லாருள் வடிவே உலகமதை படைத்தவனே, முப்பொருளும் நீயாகி முறை நடத்த வந்தவனே, கற்பனைக்கு எட்டாத அற்புதத்தின் நிஜ வடிவே, பற்பலவாய் வடிவெடுத்த பரம்பொருளே வைகுண்டா. அன்பர்களை காப்பதற்காய் அவதரித்த உனை அறிந்து அன்பாகி வந்தோர்க்கு அல்லல் பிணி அகற்றி வைத்தாய். உன்னருமை புரியாத ஊனக்கலி நீசரெல்லாம் மன்னனிடம் சென்றும்மை மாய்மாலக்காரன் என்றார். அண்ட பிண்டம் படைத்த ஐயாவே உமக்கந்த சண்டாள நீசரெல்லாம் சாதிச்சாயம் பூசினாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். சத்தியமே இல்லாத சண்டாள கலிநீசன் புத்தி சொன்ன பூவண்டரை புரியாமல் சிறை வைத்தான். விதியை அறியாமல் வீணனந்த கலிநீசன் கதியற்று போவதற்கு கைது செய்ய சொன்னானே. உத்தரவை கேட்டதுமே உருப்ப
உருப்படாத கலிப்படைகள் உற்சாக மிகுதியுடன் உனை பிடிக்க வந்தனரே. ஆனைப்படை குதிரைப்படை அத்தனையும் அணிவகுத்து சேனைப்படையோடு ஐயா உமை பிடிக்க கூட்டப்படையோடு கொக்கரி தேர்த்துடியாய் சாட்டை வெறி போல சாடி வந்தானே கவுடன். சூழப்படையை சூதானமாய் நிறுத்தி வேடம் பல ஏவி வெடியாயுதத்தோடு வந்தார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். வந்து வளைந்தனரே வைகுண்டாவும் பதியை. 5ஆம் வருடமதில் 6 கால் கட்டிலே காவி அது விரித்து கடுந்தவம் போல் இருந்த உம்மை தாவி பிடிக்க வந்த கலிப்படைகள் நிலை கண்டு பொங்கி எழுந்தார்கள். அங்கிருந்த அன்பரெல்லாம் இங்கிருக்கும் எங்களுக்கு ஈடோ இப்படைகள் என்று ஆளுக்கு ஒருவன் நாவானோ நீசன் என்று துணு போலாற்ற வென்று துடியாய் எழுந்தார்கள். வம்போரை வதைக்க வந்த வல்லாத்தான் அதை உணர்ந்து அன்பு குடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருங்கோ பூலோகம் ஆள வைப்பேன். அறுத்திட வேண்டும் என்றால் அபூர்வமோ எனக்கென்றார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். ஐயா உரைத்திட்ட அந்த மொழி மீறாமல் உய்வுள்ளோர் தம் கையைத்தாமே கடித்து மிக கோபத்தை தீர்த்தார்கள். குறுங்கலியர் தாம் நகைத்து பாவத்தை செய்ய பரம்பொருளை நெருங்கி வந்தார். பாசக்கயிறு கொண்டு பரமவை குண்டரையும் நீச கலிப்படைகள் நிலையழிந்து ஐயாவை கட்டி இறுக்கி கைவெடியால் தானிடித்து கெட்டியாய்த்தான் எடுத்து தரையில் போட்டு மிதித்தானே. தலைமுடியை பிடித்து தாறுமாறாய் இழுத்து நிலைகுலையச் செய்தானே நீசனவன் ஐயாவை. சண்டி பயலொருவன் சுவாமி வைகுண்டரையும் நொந்தியோ என்று விலாப்புறத்தில் இடித்தானே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அடிப்புடங்கால் ஐயாவின் மேனி எல்லாம் தான் அடித்தான். அடிப்புடங்கு கொண்ட ஐயாவை அடித்தடித்தே இழுத்தானே. உன்னோடு இருந்தவர்கள் உனை நாங்கள் அடிக்கையிலே என்னோடு அவர்கள் வந்து என்னவென்று கேட்கலையே. பல்லுயிரும் படைத்த பரமன் வைகுண்டரை வல்லாண்மை உண்டானால் வாய் திறந்து பேசென்று சொல்லி அடித்து அங்குமிங்குமாயிழுத்தான். பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசவில்லை. வெடிகொண்டு இடிக்கின்ற
ஓங்குகின்றான், வெட்டவாள் ஓங்குகின்றான். படியளக்கும் பரம்பொருளை அடித்தடித்தே நடக்க விட்டான். நடக்கவே மாயன் நல்லன்பு மக்கள் எல்லாம் கடக்க வந்து நின்று கண்ணீரில் மிக நனைந்தான். சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். இனி யாரு நமக்கெல்லாம் ஏற்று கை கொடுப்பார்கள்? தனியானும் நாம் எல்லாம் தழைத்திருப்பது எக்காலம் என்று மக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அழுத சத்தம் கன்றுக்கு இறங்கும் கரியமால் மிக கேட்டு, ஒன்றுக்கும் பதற வேண்டாம் உற்ற மக்கா நீங்கள் எல்லாம், என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கா உங்களிடம். வாழுவீர் நீங்கள் எல்லாம் தர்மயுக தாரணியில், ஆளுவேன் ஓர் குடைக்குள் ஆனவை உண்டமதாய் என்று மகிழ்ந்து எம்பெருமாள் உள்ளடக்கி மன்று தனையளந்த மாலோ நடந்து சென்றார். ஏசினார் மாயவரை எரிந்தார்கள் கல் கொண்டு, பேசினார் நீசரெல்லாம் பேயன் என பழித்து. சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். கட்டின கயிரோடு பகற்கொள்ளை காரனைப் போல் அட்டி செய்தே ஐயாவை தெரு தெருவாய் இழுத்து வந்து, பாவி கலிராசன் பகட்டாய் அமர்ந்திருக்கும் மேவி சுசீந்திரம் மேல் தளத்தில் கொண்டு விட்டான். மாயவரை சோதிக்க மானீசன் தான் நினைத்து, கையதுக்குள் மோதிரத்தை காணாமலே மறைத்து, ஏதடா என்னுடைய கைக்குள்ளே இருக்கிறது, ஓதடா உன்னுடைய உற்றவலுவாலே என்றான். ஆதிமால் தான் என்று அவன் அறிந்திடா வண்ணம், மோதிரம் தான் என்ற உண்மையதை கூறாமல், எல்லாம் படைத்த வல்லாத்தான் வைகுண்டர் அல்லாஹ் நினைத்தபடி ஆகும் என உரைத்தாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். ஐயாவின் சூசகத்தை அரசன் அறியாமல் பொய்சாமி என்று புத்திகட்டு தான் நினைத்து சரடனிடம் கொண்டு போக சாற்றினான் உத்தரவு. அறமறியா சேவகர்கள் அப்படியே செய்தனரே. 5 வகை நஞ்சை சாராயத்திலே கலந்து வஞ்சகமாய் இதுவே நல்ல பால் என கொடுத்தான். பால் என்று கொடுத்ததும் பச்சை மால் தான் மகிழ்ந்து, காலனை காலால் உதைத்த கடவுளார் அதை குடித்தார். பார்த்து சரடனுமே பண்பாக மகிழ்ந்து, கர்த்தாதி கர்த்தனிவர் கடவுள் என்று அறியாமல், பார்த்த இடமெல்லாம் பல புழுக்கள் சஞ்சரிக்கும் துர்நாற்ற புற
கூரைக்குள்ளே கொண்டடைத்தான் ஐயாவை. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அலங்கோலமாய் நடத்தும் அநியாயம் அத்தனையும் அலங்காரத்தேர் தட்டென அகமகிழ்ந்த ஐயாவை அனந்தபுரம் கொண்டு வர ஆணையிட்டார் அரசருமே. அனந்த மாலை அப்படைகள் அடித்தடுத்தே கொண்டு சென்றார். கொண்டு போனான் ஐயாவை கோட்டாறு பாதையாக கண்டு பெரும் பாதகர்கள் கல் கொண்டு தாங்கெறிந்தார். சுங்காங்கடை பத்மநாபம் பாலராமம் கடந்து சங்கடமே இல்லாமல் சந்தோஷமாய் நடந்தார். அன்புள்ள கொண்ட மக்கள் ஐயாவின் வருகை கண்டு என்ன குற்றம் செய்தார் இவர்? மன்னனவன் சிறை பிடிக்க நன்மையல்லால் பொல்லாங்கு இவர் செய்து அறியோமே என்றந்த அன்போர்கள் ஏங்கி ஏங்கி அழுதனரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அனந்தபுரம் வந்ததுமே ஐயாவை குண்டரையும் மனுப்பாரா என்னும் மனிதப்படை காவலிலே சிங்காரத்தோப்பு சிறையதனுள் கொண்டு வந்து எங்கும் நிறைந்தோனை விலங்கிட்டு அங்கு வைத்தான். நாட்டு கலியறுக்க நாராயணர் விலங்கில் வீட்டின காலோடே நெடுமால் அமர்ந்திருந்தார். அந்த வனச்சோலையிலே ஐயா அமர்ந்திருக்கும் சந்தமுள்ள செய்தி கேட்டு சனங்கள் வந்து கூடினரே. வந்த மக்கள் எல்லாம் வைகுண்டர் பாதமதை சொந்த தகப்பனை போல் தொட்டு நமஸ்கரித்து தந்தீரை எங்களுக்கு சந்ததிகள் தழைத்தோங்க வந்தீரோ ஐயா நாங்கள் வாழும் வீட்டருகே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். குஷ்டம் 18 நீர் தந்த பதத்தாலே கஷ்டம் முதலாய் காணாமல் போனது போல் நீர் நினைத்தால் இந்த கலிநீச படைகள் எல்லாம் நிர்மூலமாகாதோ? நீர் இருக்கும் மர்மம் என்ன என்றவர்கள் எல்லாம் ஏங்கி பரிதவித்து கண்ணல் கதலி கனிப்பலவும் கொண்டு வந்தார். அந்நேரம் அந்த ஈனக்கலி நீசரவன் என்ன உபாயமதால் இவனை நாம் கொல்வதென்று காய்ந்த மிளகாயை ஓரங்கிலே கொட்டி ஐயாவை அதனுள் அடைத்து வைத்து நெருப்பிட்டான். குளியாத மேனி இது குளிக்க நாளாச்சுதென்று களிப்போடு ஐயா அவ்வரங்கில் அமர்ந்திருந்தார். சிவ சிவா